அமளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அழகா இருந்து என்ன அதிர்ஷ்டம் இருக்கணும்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படித்தாங்க, இங்கே ஒரு பெண்ணுக்கு அழகில்ல, ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து கதையை கேட்போம். கதையோட தலைப்பு ராணி பெற்ற பெண். மணலூரில் மணிகண்டங்கிற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை இழந்துட்டான். அவங்க அப்பா ஊரில் நிறைய கடன் வாங்கி அதையெல்லாம் அடைக்காமையே செத்து போயிட்டார். அதனால் மணிகண்ட அவங்க அப்பா விட்டுட்டு போன ஒரே ஒரு வீட்டை விற்று எல்லா கடனையும் அடைச்சான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஊரில் வாழவே பிடிக்கல. அதனால் அந்த ஊரை விட்டு கிளம்பி தலைநகரை நோக்கி போனான். அப்படி போகிற வழியில் ஒரு காட்டை கடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே மந்திரக்காரி மங்கம்மா இருக்கிறான்னு அவன் கேள்விப்பட்டிருந்தான். ஒரு இடத்துல ஒரு குடிசை இருக்கிறத பார்த்துட்டு அது மங்கம்மாவோட குடிசையாத்தான் இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சான். மணிகண்ட அந்த குடிசையோட வாசலுக்கு போய் நின்றுட்டு, மங்கா பாட்டி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டான். மங்கம்மா உள்ளிருந்து, ஆறுடாவேன்ற பேரை சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு கேட்டுட்டு, தண்ணியா வேணும், பார்த்தா ரொம்ப களைச்சி போய் வந்திருக்கிறாப்புல இருக்கே, சரி உள்ள வா, நல்ல சாப்பாடே ஓடுறேன் அப்படின்னு சொன்னான். மணிகண்டனோ அவளோட பயங்கரமான உருவத்தை பார்த்து கொஞ்சம் பயப்பட்டு தான் போனான். ஆனாலும் தைரியமாக உள்ளே போனான். மங்கம்மா இலை போட்டு நல்ல சாப்பாடு கொடுத்தா. அதை உண்ட மணிகண்டன், ஆஹா என்ன ருசி பாட்டி, உன்ற கை சமையல் அமிர்தமாட்டா இருக்குது அப்படின்னு புகழ்ந்தான். அதை கேட்ட மங்கம்மா, சரி இன்னைக்கு ராத்திரியுமே நீ இங்கேயே தங்கி சாப்பிட்டு நாளைக்கு நீ உன்ற வழியில் போகலாம் அப்படின்னு சொன்னான். மணிகண்டனும் அதுக்கு சம்மதிச்சான். மந்திரக்கிழவி மணிகண்டங்கிட்ட, ஏன்பா நீ பார்க்கறதுக்கு ராஜகுமார் நாட்டம் இருக்கிற, உனக்கு ஒரு ராஜகுமாரியே கண்ணாலம் செஞ்சு வைக்கிறனே அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னான். மணிகண்டன் அதுக்கு, பாட்டி கேலியா செய்கிற, பணமே இல்லாத என்னைய என்ற அழகுக்காக மட்டும் எந்த ராஜகுமாரி கண்ணாலங்கட்டிக்கு சம்மதிப்பா அப்படின்னு சொன்னான். மங்கம்மா அப்போ, இங்கே பாரு, இந்த மங்கம்மாவால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான். மங்கம்மாளுக்கு அந்த நாட்டு அரசகுமாரிகிட்ட ரொம்ப பிரியம் இருக்குது. ஏன்னா ராணி கர்ப்பமாக இருந்தப்போ மன்னங்கூட அவள் அந்த காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக வந்தா. அவங்க மாலை நேரமானப்போ மங்கம்மாவோட குடிசை இருக்கிற வழியாக தலைநகரத்துக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு சிறுத்தை புலி எங்கிருந்தோ பாஞ்சு வந்துச்சு. மன்னை அதை எதிர்த்து கொஞ்ச நேரத்தில் கொன்று போட்டா. ஆனால் சிறுத்தையை பார்த்த ராணியோ பயந்து போயிட்டா. அதனால் பிரசவ வலி எடுத்து போச்சு. மங்கம்மா ஓடி போய் அவளை தன்னோட குடிசைக்குள்ளே அழைச்சிட்டு போனான். ராணி அவலட்சணமான ஒரு பொன் குழந்தைய பெத்தெடுத்துட்டு இறந்து போனான். மன்னனுக்கோ தன்னோட விகாரமான மகளை யாருக்குமே காட்டுறதுக்கு இஷ்டமில்லை. அதனால் அந்த புறத்தில் ஒரு ரகசியமான அறையில் அவளை வளர்த்து வந்தான். அந்த அரசகுமாரி வெளியுலக வாசனையே இல்லாமல் வளர்ந்து கண்ணால வயசு அடைஞ்சிட்டா. மன்னை அவளுக்கு எப்படித்த கண்ணாலம் கட்டி வைக்கிறது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டா. தன்னோட குடிசையில் பிறந்தவளாச்சே அப்படிங்கிற காரணத்தினால மங்கம்மா அப்பப்போ அரண்மனைக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்தா. மணிகண்டனை குடிசையில் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் மங்கம்மா அரசனை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு போனான். அப்படி போகிறப்போ ஒரு கிளியை பிடிச்சி கூண்டில் அடைச்சி அதை அவள் கூடவே எடுத்துகிட்டு போனான். மன்னை அவளை பார்த்தது, என்ன மங்கம்மா, ஏன் கிளியை கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்டான். மங்கம்மா அதுக்கு, போன தடவை நான் வந்தப்போ அரசகுமாரி ஒரு கிளியை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னான், அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசகுமாரியை பார்க்கறதுக்காக போனான். கிளியை பார்த்த அரசகுமாரி, ஆஹா இது எவ்வளவு அழகாக இருக்குது, இதுக்கு ஒரு தங்க கூண்டு செய்ய சொல்லுற அப்படின்னு சொன்னான். மங்கம்மா அப்போ, காட்டிலையும் மலையிலையும் சுதந்திரமாக பறந்து திரியிற இதைய உன்னைய மாதிரி அடைச்சி வைக்க விரும்புறியா அப்படின்னு கேட்டான். அரசகுமாரி எதுக்கு, என்ன காடா மலையா, அதெல்லாம் எப்படி இருக்கும், நான் பார்க்கணுமே அப்படின்னு சொன்னான். உடனே மங்கம்மாவும், சரி நீ என் கூட வா, அதையெல்லாம் காட்டுற அப்படின்னு சொல்லி அவளை ஒரு கிளியாக மாற்றினான். கூண்டில் இருந்த கிளியை எடுத்து வெளியே பறக்க விட்டு கிளியாக மாறின அரசகுமாரியை கூண்டுக்குள்ளே அடைச்சி எடுத்துட்டு அவள் தன்னோட குடிசைக்கு போனான்.
அவள் குடிசைக்குள்ளே நுழைஞ்சதுமே மணிகண்டா அவளை பார்த்து, பாட்டி, திடீர்னு என்னால் எதையுமே பார்க்க முடியலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கதறினான். மங்கம்மா உடனே, இங்க பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, வைத்தியத்தில் கைதேர்ந்து என்னோட பேத்தியை அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவள் மருத்துவம் பார்த்து சீக்கிரமாகவே உனக்கு பார்வை வரும்படி செய்வா அப்படின்னு சொன்னான். மங்கம்மா ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னா. கிளி முன்ன மாதிரியே அரசகுமாரியை மாறிச்சு. அவகிட்ட ஒரு கிண்ணியில் ஏதோ சாரை கொடுத்து அதை மணிகண்டனோட கண்களில் தடவ சொன்னான். மணிகண்டனோட அழகை பார்த்து அரசகுமாரி அப்படியே மலைச்சு போனான். அவ கிளவி கொடுத்த சாரை அவனோட கண்களில் தடவுனான். அப்போ மணிகண்ட அவகிட்ட, நீ யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டான். அவள் அதுக்கு, அதுதான் பாட்டி சொன்னாலே, நான் அவளோட பேத்தி, இதை தடவரப்ப கண்ணில் எரிச்சல் ஏதாச்சும் வருதா அப்படின்னு கேட்டான். மணிகண்டன் அதுக்கு, இல்லை, உன் கைப்பட்டாலே சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னான். கிழவி அரசகுமாரிக்கு கிளியாக மாறி மறுபடியும் அரசகுமாரியாக மாறுறதுக்கான மந்திரங்களை சொல்லி கொடுத்தா. அரசகுமாரி மாலை நேரம் ஆகிறப்ப கிளியாக மாறி பறந்து அரண்மனைக்கு போய் அவளோட அறையில் முன்ன மாதிரியே அரசகுமாரியாக இருந்தா. அடுத்த நாள் மத்தியானம் அரண்மனையிலிருந்து காட்டுக்கு வந்தா. மணிகண்டனோட கண்களில் பச்சிலை சாரை தடவுனா. இப்படியே 10 நாள் நடந்துச்சு. மணிகண்டனோட மனசில் இனிமே கிழவியோட பேத்தியை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் வலுத்து போச்சு. ஒரு நாள் ராத்திரி மணிகண்டன் மங்கம்மாகிட்ட, பாட்டி, எனக்கு பார்வை கிடைச்சிட்டா உன்ற பேத்தியை கண்ணாலங்கட்டிக்க ஆசைப்படுற, அவள் என்னை கண்ணாலங்கட்டிக்க சம்மதிப்பாளா அப்படின்னு கேட்டான். மங்கம்மாலோ, என்னடா இது, உனக்கு இந்த நாட்டை அரசகுமாரியத்தானே கண்ணாலங்கட்டி வைக்கிறதா சொன்னேன், என்ற பேத்தின்னு நான் சொல்லலையே அப்படின்னு சொன்னான். மணிகண்டனதுக்கு, பாட்டி, எனக்கு அரசகுமாரியெல்லாம் வேண்டாம், நான் கண்ணாலங்கட்டிக்கிறதா இருந்தா உன்ற பேத்தியத்தான் கண்ணாலங்கட்டிக்குவேன்னு சொன்னான். அடுத்த நாள் அரசகுமாரி வந்தப்போ மங்கம்மா அவகிட்ட மணிகண்டனோட ஆசையை சொன்னான். அரசகுமாரி அதுக்கு, பாட்டி, இவ்வளவு அழகானவருக்கு நான் பொருத்தமானவளா அப்படின்னு கேட்டா. மங்கம்மா அதுக்கு, ஏம்மா, இவனுக்கு பார்வையே திரும்பி வராதுன்னு தட்டி கழிக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்டா. அரசகுமாரி அதுக்கு, பாட்டி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு பார்வை இல்லாட்டி என்ன, எனக்கு இருக்குதேன்னு சொன்னான். அதை கேட்ட மங்கம்மா, இங்கே பாருமா, நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறீங்க, உன்னோட நாட்டுக்காக ஆசைப்படாமல் உன்னை மட்டும் விரும்புகிறவனுக்கு தான் உன்னை கண்ணாலங்கட்டி கொடுக்குறதா உங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார், கவலைப்படாத, இனி மணிகண்டனுக்கு பார்வை கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அரசகுமாரி ரொம்ப சந்தோஷமாக அரண்மனைக்கு திரும்பி போனான். அடுத்த நாள் மத்தியானம் அரசகுமாரி திரும்பி வந்ததும் மங்கம்மா மணிகண்டங்கிட்ட, இதோ என்ற பேத்தி வந்திருக்கிறா, நான் உங்கள் கண்ணாலத்துக்கான முகூர்த்தத்தை கூட குறித்து வச்சுட்டேன், சரி, ஒரு தடவை நீ உன்னை கண்ணாலங்கட்டிக்க போகிற பொண்ணை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஏதோ மந்திரத்தை உச்சரித்து அவனுக்கு பார்வை கிடைக்க செஞ்சா. மணிகண்ட கண்ணை திறந்ததும், ஆஹா, எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மங்கம்மாவுக்கு பக்கமாக நிற்கிற பொண்ணை பார்த்துட்டு தலையை திருப்பிட்டான். மங்கம்மா அப்பா, ஏன் என்ற பேத்தியை பிடிக்கலையாக்கும் அப்படின்னு கேட்டா. மணிகண்டன் அதுக்கு, பிடிக்குது ஆனா அப்படின்னு இழுத்தா. அப்போ மங்கம்மா ஒரு சின்ன முகம் பார்க்குற கண்ணாடியை அவங்கிட்ட கொடுத்து, இதை உன்ற முகத்தை முதல்ல பாரு அப்படின்னு சொன்னான். மணிகண்டன் அந்த கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்த்தது ஓன்னு அலறிட்டான். ஏன்னா அவனோட முகம் விகாரமாக மாறி இருந்துச்சு. அப்போ மங்கம்மா, மணிகண்டா, இப்போ சொல்லு, நீ என்ற பேத்திக்கு ஏற்றவன் தானே அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டா. அப்போ மணிகண்ட தலை குனிஞ்சிட்டே, பாட்டி, என்ற அறியாமையை நீ போக்கிட்ட, நான் இந்த கண்ணாலத்துக்கு மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன்னு சொன்னான். உடனே மங்கம்மா ஒரு பூமாலையை அவங்கிட்ட கொடுத்து அரசகுமாரியோட கழுத்தில் போட சொன்னான். அவ்வளவுதான். அடுத்த வினாடியே விகாரமாக இருந்த அரசகுமாரி அழகான தங்க பதும மாதிரி மாறி சிரிச்சா. மணிகண்டனும் அழகான வாலிபனாக மாறிட்டா. நடந்த எல்லாத்தையும் மங்கம்மா விவரமாக மன்னங்கிட்ட சொன்னான். மன்னனும் நாடு கிடைக்கும்னு ஆசைப்படாமல் விகாரமாக இருந்த தன்னோட மகளை கண்ணாலங்கட்டிக்க முன் வந்த மணிகண்டனை பாராட்டுனான். கொஞ்சம் வருஷம் கழித்து மன்னன் செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் மணிகண்டன் அந்த நாட்டோட மன்னனாகி ரொம்ப காலம் நல்லாட்சி புரிஞ்சு வந்தா.
ராணி பெற்ற பெண்ணுங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.